ஹலோ மக்களே, வெல்கம் டு சமையல் திலகம் லைஃப் vlogs. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு பிரெஞ்ச் டிஷ் கிரேப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 முட்டையை நம்ம அடிச்சு ஊத்திக்கலாம். அதுல 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா முட்டை வாசமே வராம இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் இப்ப நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம இப்ப பால் சேர்த்துக்கலாம். 1.5 கப்ல இருந்து 2 கப் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம முட்டையோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1 கப் மைதா மாவு. இதுக்கு நீங்க கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்துக்கோங்க, அப்பதான் கட்டி கட்டாம இருக்கும். இப்ப நல்லாவே கலந்து விட்டுட்டோம். வாங்க இப்ப கிரேப் செய்ய போலாம். நான் இப்ப உங்களுக்கு ஒரு வாட்டி மாவோட பதத்தை மட்டும் காட்டுறேன். இப்படி தண்ணியா இருந்தா கிரேப் ரொம்பவே மெல்லிசா வரும். நீங்க இந்த மாவை முன்னாடி நாளே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ஆனா ஒரு நாளுக்கு மேல வைக்காதீங்க, ஏன்னா இதுல நம்ம முட்டை சேர்த்திருக்கிறதுனால. பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 கரண்டி கிரேப் மாவு நம்ம ஊத்திக்கலாம். நம்ம ஆப்பம் செய்யும் போது ஒரு சுத்து சுத்துவோம் இல்ல, அதே மாதிரி மாவு பேன்ல எல்லா பக்கமும் போற மாதிரி ஒரு சுத்து சுத்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டவ்வை ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காம ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இங்க நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபில யாருமே எண்ணெய் ஆட் பண்ண மாட்டாங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் பட்டரே ஆட் பண்ணுங்க. இல்ல உங்ககிட்ட நெய் இருந்ததுன்னா கூட நீங்க ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த பபிள்ஸ் பார்த்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதும் ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு விட்ட உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். மாவு நல்லா குக் ஆயிருக்கும். அவ்வளவுதான், நம்ம கிரேப் எடுத்துடலாம். இப்ப நம்ம செஞ்ச எல்லா கிரேப்பையும் நீங்க பாக்குறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் சூப்பர் எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்டெப். உங்ககிட்ட நியூட்ரலா இல்லைன்னா சாக்லேட் ஸ்ப்ரெட் எதுவா இருந்தாலும் சரி, மைக்ரோவேவ்ல ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துருங்க. அதான் இந்த கிரேப் மேல நல்ல சுட சுட ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி நான் இங்க காட்டுற மாதிரியே நீங்க ஃபோல்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சும்மா சூப்பரா இருக்கும். நான் இந்த வீடியோல உங்களுக்கு பிடிக்கும்னு 2 கிரேப் இதே மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அதை குட்டி பெல் ஐக்கன் ஒரு டிங் பண்ணிடுங்க. டட்டா.